மக்களே, பிக் பாஸ்ல ஒரு பக்கம் கமருதீனோட அக்கா கமருதீனை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு பாருங்க கமருதீனுக்கு. அதுல அவர் பண்ண ஹைலைட்லாம் இருக்கு. 200% தப்பு ப்ரோ, 200% ரைட் ப்ரோ, 200 சத்தியமா தப்பு ப்ரோ, 200% கமருதீன் அப்படி பண்ணிருக்கூடாது ப்ரோ, 200% பார்வதி அப்படி பிஹேவ் பண்ணிருக்கூடாது ப்ரோ, 200% அந்த மாதிரி நடந்திருக்கூடாது ப்ரோ. என்ன என்ன புரியல. எல்லாத்துலயும் 200%, 200%, 200%. வீட்டுக்குள்ள போயிட்டு 200% இப்படிதான் பேசுவார் போல இருக்கு. ஐயோ, அந்த இன்டர்வியூல எத்தனை வாட்டி அந்த டைலாக் கேட்கறது எனக்கு எப்பா முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல என்ன மாதிரி உருட்டுக்கு உருட்டுனாருன்னு கேளுங்க. அதான் அல்டிமேட்டு. அந்த உருட்டுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ ரீசெண்டா கமருதீனோட அக்கா இன்டர்வியூ கொடுத்த வீடியோன்னா அது பழைய வீடியோ தான். அது இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீடியோவை எடுத்து போட்டு ஸோ வியூஸ் இப்போ போட்டா போவுமே அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அதுல ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. கமருதீன் வெளியும் இப்படிதான் இருப்பான், உள்ளேயும் இப்படிதான் இருப்பான், இயல்பா இருக்காராம். எப்படி கமருதீன் இயல்பா தான் இருக்காரு. அவனுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் பேஷண்டா இருக்கான். ஐ மீன் அந்த பேஷண்ட் நினைச்சுக்காதீங்க. ஸோ அது அழகா அந்த டைட்டில் இலக்கை நோக்கி டிராவல் பண்றதுக்கான குறிக்கோள் வச்சு போறாருன்ற மாதிரி சொல்றான். பட் பொறுமையா ஹேண்டில் பண்றான்றது தான் பாக்குறாங்க. அவனுடைய ரியல் கேரக்டரே இதுதான் அப்படின்றது தான் நான் பாக்குறேன் அப்படின்றதும். அதை தாண்டி பார்வதி சொன்னாங்கல்ல, லவ்வர் பார்வதி லவ் அப்படின்றதுக்குல, பார்வதி வந்து அவங்களுடைய எக்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்களாம். அவங்க கொஞ்சம் லீனா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவன் எப்படி இதை சொல்றான்றதே எனக்கு தெரியலன்ற மாதிரி இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. ஐ மீன் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வேண்டாம், அது என்ன மீன் பண்றாங்கன்னு உங்களே புரிஞ்சுங்க. லீனு இது அப்படின்றத என்ன மீன் பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுங்க. பட் இதுக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூன்றதால கொஞ்சம் இப்படி பேசியிருக்காங்க. ரீசெண்டா இன்டர்வியூக்கு எடுத்திருந்தா அவங்களே கொடுத்துருக்க மாட்டாங்க போல. அந்த நிலைமையில தான் இப்போ இவங்க ரெண்டு பேரோட நிலைமை கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்குன்றது பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பெரிய கண்டென்ட் இல்லை. அடுத்து நம்ம 200%க்கு போவோம். 200% தப்பு ப்ரோ, 200% ரைட்டு ப்ரோ அவருக்கு போவோம். கேள்வி, அந்த ஆக்டிவிட்டி ஏரியால இருந்து உள்ள இருந்து வெளியே வந்தாங்களே, அது மக்களோட பார்வை தப்பா இருக்கா? மக்களோட பார்வை தப்பா இருக்காங்களாம். 24/7 நான் பாக்குறேன் ப்ரோ, பார்க்கணும். அந்த ஒரு விஷயம் நடக்குன்னா முன்னாடி ஏதாவது சந்தோஷமா நடக்கணும் ப்ரோ. நடந்தா தானே ப்ரோ அந்த விஷயம் நடக்கும், கிஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது எனக்கு பேசுறதே கொஞ்சம் கூச்ச நாச்சமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க ஒரு பொய் சொல்றீங்களே, அந்த பொய்யை வந்து நாங்க வந்து உடைச்சு விடணும் இல்லையா? 24 மணி நேரம் அவர் பாக்குறாராம், ரிவ்யூ பண்றவங்களா 24 மணி நேரம் பார்க்காம பண்றோமா? அப்ப நான் கேனையா புரியல எங்களுக்கு. உட்காந்து நைட்டும் பகலமா தூங்காம என் கண்ணுல இருந்து எல்லாம் போயிருக்குது. அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தா இவர் பாட்டு 24 மணி நேரம் பார்த்துட்டு உருட்டுவாரு, நாங்க கேட்டுட்டு இருக்கோம் கம்முன்னு. அதுல அந்த இன்சிடென்ட் சந்தோஷமான இன்சிடென்ட் நடந்தாதான் கிஸ் நடக்குமா அவருக்கு? வரேன் இருங்க. முதல்ல ஆக்டிவிட்டி ஏரியால என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் கண்ணும் கொன்னும் கொள்ளை அடித்தால் காதல் என்று அர்த்தம்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் கண்ணுலயே ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்களே, அப்போ பார்வதி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க போல. அதை பார்க்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் தலைவர். அதை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவங்க கேஸ் ஜெயிச்சா என்ன, கேஸ் தோத்தா என்ன, எங்களுக்கு அதை விட இதுதான் முக்கியன்ற மாதிரி தான் அந்த பார்வைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நின்னா மைக்கை கைட்டிட்டு அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல பேசிட்டு இருந்தாங்களாம். பேசுறது வெளியே கைட்டி வச்சுட்டே பேசினா என்ன, அவங்க மறைஞ்சு நின்று பேசுறதா? இவரு 24/7 பார்த்தேன் ப்ரோ, 24/7 பார்த்தேன்றாருல. ஜஸ்ட் ஒரு 1 hour எபிசோடு அந்த கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வர சொல்லுங்க. அதுல சவுண்டே கிளியரா கேட்குது. அதை கூட பார்க்காம வந்து தப்பு இல்லை மக்கள் பார்க்குற பார்வை தப்புன்றாங்க. அப்போ எங்களுடைய பார்வை பார்க்கறது தப்புனா 24/7 வர சவுண்ட் எங்க இருந்து சார் வருது? சவுண்ட் அங்கிருந்து வராம எதுல இருந்து வருது? புரியல எனக்கு. இது ஒண்ணு. அடுத்து ரெட் கார்டு கொடுக்கணும்னா கொடுத்துருக்க வேண்டியதுதானே, எதுக்கு கொடுக்காம விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் பேசுறாரு. ரெட் கார்டு கொடுக்கணும்னா அந்த ஹோஸ்ட் உருப்பிட்டாதான், ஹோஸ்ட் மாறி இருந்தா கொடுத்துருப்பாங்க. பண்ண ஆக்டிவிட்டிஸுக்கு நேரம் வெளியே அமைச்சிருக்கணும். அதை அனுப்பாம விட்டது ஹோஸ்டோட பிரச்சனை. அப்ப வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். மக்கள்லாம் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க தான். ஆனா அது எங்க கொடுக்கலையே அப்படின்றதால அவருக்கு சாதகமா பேசிக்கிறார். ஆனா இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய வந்து எனக்கு ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு பதில கேட்டோன்னே நானே சகடேன். நிஜமா ஒரு ஷோவை பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாருன்னா, பார்வதி கிட்டே அவனாவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமாப்பா? ஜெயிக்க முடியுமா? பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவாங்க பார்வதி. யாரு பார்வதி? பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பார்வதி பாயிண்ட் டு பாயிண்ட் பேசியா? நான் பார்த்தது இல்லையே. பல இடத்துல அலிகேஷன் வச்சு தானே வந்திருக்காங்க. அதுதான் ஆங்கரும் சொல்றாப்புல. அலிகேஷன் தான், பாயிண்ட் டு பாயிண்ட் பேச மாட்டாங்க. சம்டைம்ஸ் அந்த அலிகேஷன் தான் வைப்பாங்க.
இல்லைங்க அவங்க பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க தெரியுமா இல்லையா அப்படின்னு. சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாம. ஆமா, சண்டை அவங்க பாயிண்ட் பேசினா ஓடி போடுவாங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க தான் எட்ரா வண்டிய அப்படின்ற மாதிரி சைக்கிள் கேப்ல ஓடுற ஆள் தானே பார்வதி. இதுல காட்டியும் பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவாங்களாம். இதுல ஹைலைட் என்னன்னா திவ்யா உமன் கார்டு எடுக்கிறாங்களாம். அது யாரு? பார்வதிலாம் உமன் கார்டே எடுக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி பேச அடப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்வதி எந்த இடத்துல உமன் கார்டு எல்லா கார்டையும் எடுக்கிறது அந்த வீட்லயே நம்பர் 1 கார்டு கேமர்னா அது பார்வதி தான். எந்த கார்டையும் எடுக்க மாட்டாங்களா? அவங்க ஃப்ரெண்டே எந்த அளவுக்கு இவர் பார்த்துருக்காருன்னா பார்வதியோட ஃப்ரெண்டே உமன் கார்டெலாம் எடுக்காதுன்னு வீடியோ மெசேஜ் அமைச்சிருக்குது. இவர் வந்து பார்வதிலாம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களாம். சார் நல்லா பண்றீங்க நீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு முட்டு கொடுத்தா பரவாயில்ல, எதுக்கு கூட சேர்த்து பார்வதிக்கும் எவி முட்டு கொடுக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இவர் முட்டு கொடுத்துட்டு அதுல அவரே சொல்றாரு பார்வதி கமர்தனை வச்சு விளையாடுறான், அவனோட ஃபீலிங்ஸ் உண்மையா இருக்க, இவங்க தான் ஏமாத்துறாங்க, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றதையுமே சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல வந்து பார்வதிக்கு முட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அரோராவோட அந்த இன்னர்ஸ் மேட்டர் கேள்வி கேட்டது தப்பான்ற கேள்வி கூட கேட்கறாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்டுக்குள்ள அப்படிதான் ப்ரோ. கோவத்துல ஃப்ரெண்டு கூடலாம் வந்து அப்படி பேசுவாங்களா? புரியல எனக்கு. அந்த விஷயமே தப்பு. அதை தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஒரு முட்டுங்க. 200% அவன் பண்ணது தப்பு கிடையாது ப்ரோ அப்படின்றாரு. இதுல வந்து அந்த கவர் மேட்ரு மட்டும் 200% தப்பு ப்ரோ, மற்றதெல்லாம் தப்பு கிடையாது ப்ரோ, கரெக்டாக தான் ப்ரோ இருந்திருக்கான், இதுவாக தான் இருந்திருக்கான் ப்ரோ அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுறாங்க. இதுல சொல்றாரு நான் போயிட்டு என்ன பண்ணுவேனே தெரியல ப்ரோ, வர்ற காண்டுக்கு போய் அடிச்சிடலான்னு இருக்கு மாதிரி இருக்கு. போய் அடிச்சாலுமே கவினை மாதிரி பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இருக்குமே, கவினுக்கு மாதிரி அப்படியே கிரியேட் பண்ற மாதிரி இருக்குமேன்னு தோணும் ப்ரோ. அதனால என்ன ப்ரோ தெரியுது, ஆனா கவினுக்கு அப்படி நடக்கல, இங்க அப்படி நடக்குது. ஆனா அந்த சுச்சுவேஷன் போனதான் ப்ரோ ரியாக்ட் பண்ண முடியும்ன்றது சொல்றாரு. இங்க சார் ஃபீல் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்டே ஒத்துக்கிட்டாரு, வீட்டுக்குள்ள போயிட்டு ஒத்துக்கிட்டாரு, நான் கவினோட ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துறேன், கவினோட கேம் பிளே தான் விளையாடுறேன்ற மாதிரி உங்களுடைய அருமை நண்பரான கமர்தீனே ஒத்துக்கொண்டார். நீங்க போயிட்டு பிரதீப் போயிட்டு கவின் அடிச்ச மாதிரி நீங்களும் போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் அடிங்க, அது ப்ரோமோல வரும், நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, கவினோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணி விளையாடுறான், இம்ப்ளிமெண்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் ப்ரோ. வேற எதுவுமே இல்லை ப்ரோ, அது பார்த்து பண்ணிக்கங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்வதி இன்னுமே அந்த கேமை கமர்தீனை யூஸ் பண்ணி தான் கேம் விளையாடுறாங்க. அதை வெளியே இருக்கிற பல பேரும் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் போயிட்டு அவங்க சாண்ட்ரா கிட்ட பேசின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் இடிக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. வெளியே வந்து அவங்க ஒரு வேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட எங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு பிரச்சனை, பட் அது நடந்துக்கிற விதம், அதுக்குன்னு ஒரு பவுண்டரி லைனு, அதை பார்த்து விளையாடி இருக்கணும், அது பார்த்து விளையாடாம இருந்தது தான் உங்களுடைய பெரிய தப்பு அப்படின்றதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காமிச்சா மக்கள் தப்பா பார்க்குறாங்க, மக்கள் தப்பு 200% மக்கள் தப்பு ப்ரோ, 200% ப்ரோ. நானும் சொல்றேன் ப்ரோ, 200% நீ பார்க்கறது நிறைய விஷயங்கள் பார்க்கல ப்ரோ. நீ 24 மணி நேரம் பார்த்தேன் நீ சொல்றதே பெரும் பொய்யா இருக்குது ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, ஏன்னா அவர் சொல்ற கான்டெக்ஸ்டும் நம்ம பார்க்குற 24/7 நான் முழுசா பார்க்குறேன், எனக்கே புரியுது. அவருக்கு தனியாக அவங்க ஃப்ரெண்டு இல்லைங்க, முட்டு கொடுக்கணும், காப்பாற்றணும்ல, அதுக்காக சில பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு, அதை மன்னிச்சு விட்டுறோம் ப்ரோ. 200% நாங்களும் விட்டுடுறோம் ப்ரோ, உங்க ஃப்ரெண்டுன்றதுக்காக விட்டுடுறோம். ஆனால் நிறைய நீங்க இதுங்களை வந்து நியாயப்படுத்த ட்ரை பண்றீங்களே, தயவு செய்து 200% அதை பண்ணாதீங்க ப்ரோ. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.